திமுக போட்டியிடும் 21 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. வடசென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். மேலும் வேலூர், அரக்கோணம், திருவண்ணாமலை, ஆரணி, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, சேலம், ஈரோட்டிலும் திமுக போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மிக விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். திமுக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் 21 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறது. கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்தில் நாமக்கல் தொகுதியில் போட்டியிடுகிறது என 22 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னமானது இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. இதில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மதிமுகவுக்கு மட்டுமே இன்னும் தொகுதி ஒதுக்கப்படாத இருக்கிறது. மதிமுகவும் ஒரு தொகுதியை மட்டுமே ஒதுக்க வேண்டியிருப்பதனால் போட்டியிடக்கூடிய மற்ற தொகுதிகள் அடையாளம் காண்பது எளிதாக இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதியிலும் திமுகவை போட்டியிடுகிறது. அதே போன்று வேலூர் தொகுதியில் திமுக போட்டியிடுகிறது. அரக்கோணம் தொகுதியிலும் திமுக போட்டியிடுகிறது. ஆரணி தொகுதியிலும் இம்முறை திமுக போட்டியிடுகிறது. ஆரணி தொகுதி கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது திமுக தொகுதியினை தானே போட்டியிடுவதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறது. இதனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஆரணி தொகுதிக்கு மாற்றாக கடலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மற்ற தொகுதிகளை பொறுத்தவரையிலும் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி தொகுதியும், விருதுநகர் தொகுதி, திருநெல்வேலி தொகுதியானது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதே போன்று தென் மாவட்டத்தில் தென்காசி தொகுதியில் மீண்டும் திமுகவை போட்டியிடுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த முறை தேனியில் காங்கிரஸ் போட்டியிட்ட சூழல் இம்முறை தேனியில திமுக போட்டியிட்டிருக்கிறது. கடந்த முறை திண்டுக்கல் தொகுதியில் திமுக போட்டியிட்டிருந்தது. அந்த தொகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் மாற்றி தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திண்டுக்கல்லிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை போட்டியிட்ட கோயம்புத்தூர் தொகுதியில் இம்முறை திமுகவும் போட்டியிடுவதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதே சூழலில் ஈரோடு தொகுதியிலும் கடந்த முறை கூட்டணி கட்சியான மதிமுக ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த தொகுதியில திமுக போட்டியிடுகிறது. அதேபோன்று சேலத்திலும் திமுக போட்டியிடுகிறது. வட மாவட்டங்களில் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ஆரணி உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. மேலும் வட மாவட்டங்களில் விழுப்புரம், சிதம்பரம் ஆகிய தொகுதிகள் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை கடந்த முறை திமுக போட்டியிட்டது. கடலூரும் கடந்த முறை திமுக போட்டியிட்டது. இம்முறை அது காங்கிரஸ் கட்சிக்காக மாற்றி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த முறை மதிமுக ஈரோட்டில் போட்டியிட்ட சூழலில் இம்முறை திருச்சி வேண்டும் என்று கூட்டணியில் வலியுறுத்தும் சூழலில் தற்பொழுது மதிமுகவிற்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட இருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதி இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைக்காக மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தலைமையிலான மதிமுக குழுவினர் தற்பொழுது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். முதலமைச்சருடன் இன்றைய தினம் அவர்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. திருச்சி தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு கூட்டணி போட்டி என்ற அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திருச்சி தொகுதியில மதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ரொகையா போட்டியிடுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்டது போல இம்முறையும் திமுக கூட்டணி போட்டியிடும் என்ற ஒரு உறுதியை முன்னதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் கடந்த முறை போட்டியிட்டதற்கும் தற்போதுக்கும் ஒரு சிறிய மாறுபாடாக தங்கள் சொந்த கட்சியோட சின்னமான பம்பரம் சின்னத்தில் மதிமுக போட்டியிடும் என்ற ஒரு நிபந்தனையை திமுக கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தையின் போது மதிமுக வைத்திருந்தது. அதனை ஏற்று தற்போது மதிமுக ஒரு தொகுதி மட்டும் என்ற போட்டியிடக்கூடிய தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்த சூழல்ல அது எந்த தொகுதி என்பது இது செய்வதில் நீண்ட நேரம் இழுபறியாக இருந்தது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கடந்த முறை போட்டியிட்ட திருச்சி தொகுதியானது மதிமுக கேட்டிருந்தது. இதன் காரணமாக மதிமுக எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்று உறுதி செய்வதில் தாமதம் இருக்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதற்கு பிறகாக தான் காங்கிரஸ் கட்சியிடம் இருக்கக்கூடிய திருச்சி தொகுதி மதிமுக ஒதுக்க முடியும் என்பதனால மதிமுகவுடைய தொகுதி ஒதுக்கப்படாமல் காங்கிரஸ் கட்சிக்காக காக்க வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகள் எவை என்பது உறுதி செய்யப்பட்டு கையொப்பமாகியதை அடுத்து திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதி எது என்பதை அடையாளம் காண்பதற்கான பேச்சுவார்த்தை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில முன்பு பேச்சுவார்த்தையில வலியுறுத்தியது போலவே திருச்சி தொகுதியை மதிமுக கேட்பதாகவும் அத்தொகுதியில் அக்கட்சியினுடைய மதிமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ரொகையா போட்டியிடுவதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான கையொப்பமும் திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதே போன்று மதிமுகவுடைய பொதுச் தலைவர் வைகோவும் கையொப்பம் இருக்கின்றனர். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் சில நேரத்தில் செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். ஏறக்குறைய திமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய 40 தொகுதிகளிலும் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதியில் போட்டி என்ற ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டுவிட்டது. குறிப்பாக மதிமுக ஒரு தொகுதி நீங்களாக புதுச்சேரியை எடுத்துக்கொண்டால் 39 தொகுதிகளிலும் எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சியினர் போட்டி என்பது தெளிவாகிவிட்டது.